1200 ஏக்கர் காணியை மொத்தமாக 70 மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டி கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு 40 மில்லியன், அவருடைய மகனுடைய பேருக்கு 30 மில்லியன். அவரோட மகன் யார் என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா இந்து காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டுமுறை வீரர். இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த 30 மில்லியனும் இவருக்கு 40 மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன். இதில் வெட்கப்படுறேன் நான் என்னென்னா அந்த கிளிநொச்சி சனம் பாவம். நானும் கிளிநொச்சியில் இருந்தேன். நான் உருத்திரபுரமா உடையார்கட்ட முள்ளிவாய்க்கால அக்கராயனா சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலையை போனேன். எனக்கு வெக்கமா இருக்கு, கவலையா இருக்கு. எந்த கட்சியில நம்பி 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும். அவையிட்டே போய் கேட்டேன், அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க, நான் இந்த டாக்குமெண்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு அடிக்காம விடுறேன்டா. எனக்கு சொன்ன பதில், தம்பி நீ அடி, அது உண்மையாக இருந்தால், அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ அடி, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு நான் இதை சொல்றேன், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம். முட்டையை திங்க தின்றவர் கத்த தேவை இல்லை. என்ன